இந்தியாவின் உணவு உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கும் மாநிலமாக திகழும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தேர்தல் நிலவரங்களை கருத்தில் கொண்டு அரசியல் கட்சிகள் தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டு வருகின்றன. அரசியல் கட்சியினரின் தேர்தல் வாக்குறுதிகள் நம்பிக்கை தரக்கூடிய வகையில் உள்ளதா என நியூஸ் 18 தமிழ்நாடு விவசாயிகளின் கருத்தையும் கேட்டு வந்துள்ளது. இதுகுறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை பார்ப்போம். உத்தரப்பிரதேசத்தில் இன்னும் ஒரு சில வாரங்களில் தேர்தல் வரவுள்ள நிலையில் விவசாயிகளை மையப்படுத்தி அரசியல் கட்சியினர் தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டு வருகிறார்கள். அவர்களுக்கான முக்கியத்துவம் அதிகமாகவே அந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பொருளாதாரம் வேளாண் துறையை சார்ந்துள்ள நிலையில் முக்கிய விளைபொருட்களாக அங்கு கரும்பு, கோதுமை, நெல் உள்ளிட்டவை பயிரிடப்படுகின்றன. 403 தொகுதிகளை கொண்டுள்ள உத்தரப்பிரதேச சட்டப்பேரவைக்கு பிப்ரவரி 11ஆம் தேதி தொடங்கி மே 8ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ளது. இந்நிலையில் சமாஜ்வாதி கட்சியின் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் விவசாயிகளுக்கு உரம், விதை ஆகியவை எளிய முறையில் பெறுவதற்கான திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக அக்கட்சியின் தலைவரும் தற்போதைய முதல்வருமான அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார். முதல்வர் வேட்பாளரை அறிவிக்காமல் தேர்தலில் களமிறங்கியுள்ள பாஜக தனது தேர்தல் அறிக்கையில் அனைத்து வேளாண் கடன்களும் தள்ளுபடி செய்யப்படுவதோடு விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடனுதவி வழங்கப்படும் என தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் 3வது பெரிய கட்சியான பகுஜன் சமாஜ்வாதி கட்சி தேர்தல் அறிக்கை இல்லாமலேயே களமிறங்கும் என அக்கட்சியின் தலைவர் மாயாவதி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 4 மில்லியன் விவசாயிகள் கரும்பு விவசாயத்தை மட்டுமே தங்களின் பிரதான தொழிலாக கொண்டுள்ளனர். நாட்டின் 30% சர்க்கரை உற்பத்தி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருந்துதான் கிடைக்கிறது. அரசியல் கட்சியினரின் வாக்குறுதிகள் நம்பிக்கை தரக்கூடியதாக உள்ளதா என விவசாயிகளிடம் கேட்டபோது, और आरडी में भी जाएगा, लोकदल में जाएगा। यहाँ तिकोना संघर्ष होगा हमारी सीट पर। कारण तो यही है ना, नोटबंदी से भी कारण है, फिर वादे पूरे नहीं करे इन्होंने। और सपा सरकार जो उसने बहुत कुछ ही वादा पूरा करा है। अतुल प्रधान है सीट पे, संघर्ष पूरा लड़ा उसने, हर विधायक ने नहीं लड़ा, रात दिन लोगों काम आता है. கடும் வறட்சி காரணமாக பயிர்க்கடன்களை திரும்ப செலுத்த முடியாமல் ஆண்டுதோறும் அதிகரித்து வரும் விவசாயிகளின் தற்கொலையும் விவசாயிகளுக்கு எதிரான அநீதிகளும் தொடரும் வரை அரசின் அறிவிப்புகளும் வாக்குறுதிகளும் எந்த வகையிலும் தன்னை போன்ற கூலி விவசாயிகளுக்கு உதவப் போவதில்லை என்கிறார் யாசின். தாண்டி சாதி, சமூக, மத ரீதியிலான வாக்குகள் தான் தேர்தலின் வெற்றியை உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நிர்ணயிக்கும் சக்தியாக இருந்து வந்துள்ளது. இருப்பினும் விவசாயிகளுக்கு நம்பிக்கையூட்டும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தேர்தல் சமயத்தில் மட்டுமே அரசியல் கட்சியினரின் வாக்குறுதிகள் நம்பிக்கை தரக்கூடிய வகையில் உள்ளதாகவும், ஆனால் நடைமுறையில் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுவதில்லை என்பதும் விவசாயிகளுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக உத்தரப்பிரதேசத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் தனீஷுடன் ஸ்டீஃபன்.